சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்டு அட்டகாசம் செய்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரூட்டு தள விவகாரத்தை மாணவர்கள் மீண்டும் கையில் எடுக்கிறார்களா? பேருந்தின் மீது ஏறி உட்கார்ந்தால்தான் பேரின்பம் என அரசு பேருந்தை குதூகலத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளும் பழக்கம் வேறு எந்த நாட்டிலாவது உள்ளதா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். கல்லூரிக்கு செல்லும் பேருந்தையே கந்தர்வ கோலமாக்கி ரசிக்கும் கல்லூரி இளைஞர்களின் ரூட்டு தல மோகத்திற்கு நிரந்தர தீர்வுதான் கிடைக்குமா? கல்லூரிக்கு வந்த இடத்தில் ரூட்டுத்தல என்கின்ற புதிய கான்செப்டை கண்டுபிடித்து அதற்கு தலைவர், பொருளாளர் என பதவிகளை கொடுத்து 4 பேருக்கு மத்தியில் கெத்து காட்டுவதில் இருக்கும் திருப்தி படிப்பதில் கிடைப்பதில்லை என்பதுதான் ஒரு சில கல்லூரி மாணவர்களின் கவலைக்குரிய நிலையாக உள்ளது. இந்த ரூட்டு தலைகளுக்குள் ஏற்படும் போட்டி, மோதல், அடிதடி, சூறையாடல் என இவர்கள் செய்யும் அட்டகாசத்தில் பாதிக்கப்படுவது எப்பொழுதும் பொதுமக்களும் அரசு பேருந்துமாகத்தான் இருக்கும். இதை நிரூபிக்கும் விதமாக சென்னையில் அரங்கேறிய மற்றொரு சம்பவம் தான் இந்த வீடியோ காட்சிகள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடந்த 5ஆம் தேதி ரூட்டுத்தல பிரச்சனையில் ஈடுபட்டு பேருந்தின் மீது ஏறி போட்ட ஆட்டம் அப்பகுதியையே சற்று நேரம் சம்பிக்க வைத்துள்ளது. பிராட்வேயில் இருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லும் சாலையில் மாணவர்கள் பட்டாசு வெடித்து போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்தனர். கல்லூரி வாசல் முன்பு பட்டாசு வெடித்துவிட்டு இரும்பு கேட்டின் மீது ஏறி கூச்சலிட்ட மாணவர்களை போலீஸ் மட்டும் தட்டி கேட்டிருக்கவில்லை என்றால் அவர்களின் அட்டகாசம் எல்லை மீறி போயிருக்கும். மாணவர்களை மட்டும் கட்டுக்குள் நிறுத்தி அவர்கள் சக்தியை கல்வி வழியில் திருப்பி விடவில்லை என்றால் அவர்கள் கட்டுப்பாட்டை உடைத்து கலவரத்தில் ஈடுபட எந்த நேரத்திலும் காத்திருக்கிறார்கள் என்பதையே இதுபோன்ற காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மாணவனின் எதிர்காலத்திற்கு சற்றும் உதவாத இதுபோன்ற ரூட்டுத்தல விவகாரங்களில் இருந்து மாணவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது.